எல்லாருக்கும் வணக்கம். நேற்று முன்னாலே 10ஆம் தேதி சிஏ ஃபைனல் சிஏ இன்டர் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஃபெயில் ஆகிருந்தா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா உண்மையான சக்ஸஸ் என்ன, உண்மையான ஃபெயில்யூர் என்ன நான் பேச போகிறேன். மை பெர்ஸ்பெக்டிவ் ஐம் கோயிங் டு ஷேர். எனக்கு நேற்று முன்னாலே எனக்கு ஃபியூ மெசேஜஸ் வந்துருச்சு. அவங்க எல்லாருக்கும் நான் தனியாக ரிப்ளை கொடுத்தாச்சு. ஆனால் திருப்பி அதே மாதிரி மெசேஜஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வந்துட்டே இருக்கு. என்னதுன்னா, சார் என் வயசு 28 இப்போதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 attempts நான் எடுத்தாச்சு. ஐம் ஃபீலிங் கில்ட்டி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செட்டில் ஆகிட்டுங்க. சில பேர் கார்பரேட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க, சில பேர் ப்ராக்டிஸில் இருக்குங்க, நல்லா சம்பளம் சம்பாதிட்டு இருக்குங்க, நல்லா ரெக்கக்னேஷன் எல்லாமே இருக்கு. நான் மட்டும் இந்த கோர்ஸ்லவே இருந்துட்டு இங்கவே அப்படியே அட்டெம்ப்ட் மேலே அட்டெம்ப்ட் எடுத்துட்டு இங்கவே இருக்கு. ஸோ ஐ ஃபீல் எவ்ரி டே தட் ஐம் ஏ ஃபெயில்யூர். ஸோ இந்த மாதிரிலாம் சில டிப்ரெஸ்டு மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிட்டுருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் வயசு 28 ஆகலாம், 25 ஆகலாம், இல்லை 23 ஆகலாம், 18 ஆகலாம். சக்ஸஸ் ஃபெயில்யூர்ன்றது இட்ஸ் எ ரிலேட்டிவ் டர்ம். சிஏ பாஸ் ஆனதா சக்ஸஸ் கிடையாது, இல்லை ஃபெயில் ஆகிடுறதா இட்ஸ் நாட் எ ஃபெயில்யூர் இன் லைஃப். நம்ம எதுக்கு ரொம்ப பயப்படணும் தெரியுமா? எதுக்கு நம்ம வி நீட் டு வரி? லைஃப்ல சக்ஸஸ் ஆகலைன்னா நம்ம வரி ஆகணும், லைஃப்ல ஃபெயில் ஆகலைன்னா வரி ஆகணும். இந்த ஃபினான்ஷியல் வேர்ல்ட் த டெஃபினிஷன் ஆஃப் சக்ஸஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் த டெஃபினிஷன் ஆஃப் சக்ஸஸ் இன் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு டைம்ல உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன புரியும் தெரியுமா? ஆஸ் த டைம் பாஸ் பை. இது இந்த வாட் எவர் நான் சொல்றது எல்லாருக்கும் சேம் தான். ஃபார் எவ்ரிபடி த ஃபார்முலா இஸ் சேம். நீங்க 18, 21, 22 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல போய் சிஏ பாஸ் ஆயிருக்கலாம், இல்ல மேபி ஐஐடி கிராக் பண்ணியிருக்கலாம். நீங்க யூ மைட் ஹவ் யூ ஸ்டார்டட் ஒன் ஸ்டார்ட் அப் அண்ட் இட் டர்ன் இன்டு யூனிகார்ன். யார் வேணா ஒரு ஜெர்னி இருக்கும், ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கும். ஒரு நாளுக்கு உனக்கு என்ன புரியும் தெரியுமா? உண்மையான சக்சஸ்னா உண்மையான சந்தோஷம். அல்டிமேட்லி அட் த எண்ட் ஆஃப் த டே நீ ரொம்ப எவ்வளவு சந்தோஷமா லைஃப் வாழ்றதுக்கு ஹவு ஹாப்பிலி யூஆர் லீடிங் யுவர் லைஃப், அதுதான் உண்மையான சக்சஸ். நான் எனக்கு 28 வயசு இருக்கு, 26 வயசு இருக்கு, 23 வயசு இருக்கு, ஆனா நான் இன்னும் பாஸ் ஆகலை, நான் இன்னும் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன். am I a failure? என் சுற்று பக்கம் இருக்க எல்லாரும் பாஸ் ஆகிட்டான், நான் மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன். இதெல்லாம் கரெக்டான கேள்வி கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் டைம் ஃப்ரேம்ஸ். எல்லாருக்கும் அவங்கள டைம் ஃப்ரேம்ல போயிட்டே இருக்கும். சப்போஸ் ஏன் பற்றியே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. என்னோட வயசு 30 வயசுல in this world there are so many who have invented unicorns. You imagine Mark Zuckerberg getting it at the age of 30. He is an ultra billionaire. இப்போ நான் அவன் கூட கம்பேர் பண்ணிட்டு நான் ஃபெயில்யூர் நினைச்சேன், அதுல என்ன இது இருக்கு? கரெக்டா இல்ல? இப்போ மார்க் ஜுக்கர்பர்க் அதை கம்பேர் பண்ணிட்டு நான் சக்சஸ் ஆகல லைஃப்ல அப்படின்னு நினைச்சா எப்படி? அது 30-35 like there are so many Indian entrepreneurs, especially young entrepreneurs. In the past 10-15 years we have seen so many. The Oyo, like his Ritish Agarwal, whoever getting it, Sachin Bansal, யார் வேணா நீங்க பேர் எடுத்துக்கோங்க. 32, 33, 30, 27, 28 வயசுல ஆமா பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆரம்பிச்சா. அவங்க எல்லாருக்கிட்ட நான் கம்பேர் பண்ணி நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா எப்படி? ஃபெயில்யூர் சக்சஸ்ன்றது எங்க இருக்கும் தெரியுமா? நம்ம சரியா வேலையே பண்ணல, அது ஃபெயில்யூர். நேத்து இருக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், இன்னைக்கு இருக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்னா நீ போட்டிருக்கிற வாட்சி, நீ போட்டிருக்கிற சட்டு அந்தெல்லாம் கிடையாது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்னா குவாலிட்டி ஆஃப் லிவிங். எவ்வளவு சந்தோஷமா நீ வாழ்றது, அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், அதுதான் குவாலிட்டி ஆஃப் லைஃப். நீ சந்தோஷமா இருக்கே இல்லை, அதுதான் நீ பார்த்துக்கோங்க. 35, 36, 30 வயசு இருந்தது, 10,000 crores ஆஃப் எம்பையர் இருந்தது, பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி சக்சஸ்ஃபுல் லைஃப் ஆகும்? ஸ்டாப் லிவிங் ஃபார் அதர்ஸ், ஸ்டாப் லிவிங் ஃபார் என்ன. கண்டிப்பா நீ என்ன நீ காட்டணும், அது கண்டிப்பா தேவை. ஆனா
அது முடிய மாட்டீங்களேனா, இப்போதுக்கு டெம்பரரியா தான் முடிய மாட்டீங்களே, பர்மனெண்ட் கிடையாது. உங்க லைஃப்ல வந்த சந்தோஷம், உங்க லைஃப்ல வந்த ஹாப்பினஸ் என்ன, ஐ மீன் என்ன இல்லை, லைக் உங்க லைஃப்ல வந்த சேட்னஸ் எல்லாமே டெம்பரரி தான். ஈவன் த ஹாப்பினஸ் இஸ் டெம்பரரி, சேட்னஸ் இஸ் டெம்பரரி, எல்லாமே டெம்பரரி தான். நம்ம லைஃபே டெம்பரரி. அதுக்கு எதுக்கு நீங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு பை இருக்காங்க, நேற்று ஒரு 18 attempt தெரியுமா, 18 attempts CA இன்டர் பாஸ் ஆயிட்டான். ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. ஒரு ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ண எனக்கு சென்னையிலேருந்து, அவனுக்கு ஆடிட்டிங்ல 90 marks வந்துருது தெரியுமா. Within 5 minutes I got another message, I qualified after 18 attempts from another student. எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது தெரியுமா. அவன் 2வது பையன் பார்க்கும்போது ஆஃப்டர் 18 attempts அவன் பாஸ் ஆயிட்டல, அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லை, ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இப்போ நம்ம நிறைய வாட்டி ஃபெயில் ஆயிட்டோம், லைக் 3 times 2 times 4 times 5 times, இத்தனை தடவை நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். எப்பவுமே நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபெயில் ஆயினா அதே புக் எடுத்துட்டு, அதே கிளாஸஸ் இல்லை, ஐ மீன் அதே மைண்ட் செட் வச்சுட்டு, அதே திருப்பி படிச்சு அப்டேட்ஸ் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ரிப்பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ராடக்ட் சேம், அந்த ப்ராடக்ட் மேல நம்ம எக்ஸ்ட்ரா ரிப்பேர்ஸ், எக்ஸ்ட்ரா பேட்ச் ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா என்ன பண்ணணும் தெரியுமா? இஃப் 2 to 3 times, if the process do not work, restart the process. அதுதான் கரெக்ட் வே. யூ ட்ரை இன் திஸ் வே. நீங்க நினைச்ச சக்சஸ், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல உனக்கு சக்சஸ் என்ன, மேபி அந்த சக்சஸ் மேபி வரும். ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். Getting it? Whatever your existing learning is there, ignore all that. Read from the scratch once again. And one more thing, உங்க சித்தப்பா சொன்னாரனோ, இல்லை பெரியப்பா சொன்னாரனோ, இல்லை பெரியம்மா யாராவது பாப்பு சிரிப்பாங்கனோ, இல்லை உங்க கொலீக் சீனியர் ஜூனியர் சிரிப்பாங்கனோ, இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணிக்காது. நேத்துக்கு கம்பேர் டு எஸ்டர்டே, am I better today? கம்பேர் டு லாஸ்ட் மந்த், am I better today this month? இதுதான் நீங்க கம்பேர் பண்ணுங்க. உங்க லைஃப் கூட நீங்க தான் கம்பேர் பண்ணணும். நீங்க யூ ஷுட் நாட் கம்பேர் வித் அதர்ஸ் லைஃப். ஆர் யூ மேக்கிங் யுவர் செல்ஃப் பெட்டர் டே பை டே, மந்த் பை மந்த், பீரியட் பை பீரியட்? இதுதான் நீங்க பார்த்துக்கணும். நான் ஃபேக்டா சொல்லணும்னா தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். earlier ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸ் முன்னாலே எனக்கு இருக்கு இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் எல்லாம், இந்த மாதிரி இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அது சகஜம். அது இட்ஸ் வெரி நேச்சுரல் ப்ராசஸ் ஃபார் எவ்ரிபடி. தே வில் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி. ஆனால் அது இப்போ தெரியல, எனக்கு அது போயிடுச்சு. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் நான் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டியா அப்படி எனக்கே தோணும். ஆனால் இட்ஸ் ஓகே. அகேன் when I assess myself, okay fine, I'm in control, அப்படிதான் எனக்கு தோணும். ஸோ கரெக்டாக யோசிச்சுங்க. உண்மையான சக்ஸஸ், உண்மையான ஃபெயில்யூர் எதுவுமே இல்லை. நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்றது, இஃப் யூ ஆர் லிவிங் ஹாப்பிலி, தட் இட் செல்ஃப் இஸ் சக்ஸஸ் அக்கார்டிங் டு மீ. If at all, having in spite of name and fame, having so much fortune, having so much of reputation, whatever, எது இருந்தாலும் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா யூ ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல் அக்கார்டிங் டு மீ. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கிட்ட அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா இல்லை? ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் அம்மா கிட்டேருந்து, அப்பா கிட்டேருந்து, அண்ணா கிட்டேருந்து, எல்லாருக்கிட்டேருந்து ப்ரெஷர் இருக்கும். ஏறா இன்னும் பண்ணலையா, இது கிளியர் ஆகலை, உங்கள் ஃப்ரெண்டு கிளியர் ஆகிட்டாலே, உங்கள் ஜூனியர் கிளியர் ஆகிட்டாலே, இதெல்லாம் ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஜஸ்ட் கண்ணு மூடிட்டு ஹோல் ஹார்ட்டடாக எங்கள் டைம் வரும், என்னோட டைம் வரும், ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட் அண்ட் இட் வில் ஒர்க். It will work like a magic. Out of my personal experience, I'm telling you. Maybe I might have not failed in exams. I might have failed in various other aspects. Getting it? அப்பெல்லாம் நான் ஒன்று தான் நினச்சேன், time will come for everyone. That's it. Okay? So, ஹாப்பியாக இருங்க. யோசிச்சுங்க, என்ன தப்பு பண்ணியாச்சு, என்னென்னு, பிகாஸ் ஆஃப் வாட் ரீசன்ஸ் போயிடுச்சு, அதெல்லாம் யோசிச்சுங்க. தென் டேக் அ டெசிஷன் அக்கார்டிங்லி. யாராவது பாஸ் ஆகின ஆள் பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கிட்டையும் சொல்கிறேன், when we qualify, that doesn't mean we are successful. At the same time, those who failed doesn't mean they are unsuccessful. Getting it? Successna life, entire life நீங்கள் பார்த்துட்டு தான் சக்ஸஸ் ஃபெயிலியர் பற்றி நம்ம பேசணும். இல்லை நம்ம பேசுறதுக்கு
or you must understand what is the true meaning of success and failure. By the way, நான் என்னென்ன பேசியாச்சோ இப்போ எல்லாம் இந்த வீடியோவில், இட்ஸ் ஆல் மை பர்சனல் பர்செப்ஷன். Maybe if I share this to you, you might have you might understand me, and you should also you will also think in a positive dimension and start exploring your life. அப்படி நினச்சி தான் நான் இந்த வீடியோ பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் ரீசெண்டாக தான் May 2023 மாஸ்டர் பிளான் அப்படி ஒரு வீடியோ பண்ணியாச்சு இங்கிலீஷில். நீ எப்படி லைக் வாட் யூ ஷுட் டூ நெக்ஸ்ட் 3 months, என்ன பண்ணணும், எப்படி உங்களோட ரிசல்ட் மாற்றிக்கணும், how to improve your success rate in the exam, not in life, okay, in the exam. ஸோ அது ஒரு வீடியோ பண்ணியாச்சு. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக. இட் வில் கிவ் யூ சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் டு டூ நெக்ஸ்ட், ஹவு யூ ஷுட் நாட் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக். ஒரு வீடியோ பண்ணியாச்சு, நீங்கள் அது பாருங்கள் கண்டிப்பாக. இட் வில் ஹெல்ப் யூ லாட். ஸோ ஆனால் அது இங்கிலீஷில் இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் வாட்ச் தட் வீடியோ. நான் 11th January தான் போஸ்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். 11th இல்லை 10th January, இந்த 2-3 daysக்குள்ளே தான் போஸ்ட் பண்ணியாச்சு என்னோட யூடியூப் சேனல் caramharsha. ஓகே, ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துனதுக்கு. ஓகே, ஏதாச்சும் என் தமிழ் வார்த்தையில் தப்பு இருந்தால் மன்னிப்புங்கப்பா, நான் கற்றுட்ருக்கேன். ஓகே, ஐம் ஃப்ரம் ஆந்திரா, ஐம் லேர்னிங் தமிழ் எவ்ரி டே. லிட்ரலி ஸ்பீக்கிங், பை டாக்கிங் வித் பீப்புள் ஐம் லேர்னிங். ஓகே, ஸோ ரொம்ப நன்றி. ஹாவ் அ நைஸ் டைம்.